வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வரலாற்று முக்கியம் நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் இப்போ விஜய் டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தர் வந்து இப்போது தமிழில் இருக்கிற தகர வரிசையில் இருக்கிற ஒரு பாடலை வந்து பாடி காட்டின போது நம்ம அனைவரும் வந்து மெய் சிலுத்து வந்து நம்ம போனோம் இல்லையா. தமிழில் இவ்வளோ அற்புதமான ஒரு பாடல்கள்லாம் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம மெய் சிலுத்து போனோம். ஆனால் அது இப்போ அந்த பாடலை வந்து உருவாக்குனது யார், அது என்ன செய்யுள்ள வந்து இருக்குது அப்படின்றத வந்து தான் இன்றைக்கி நம்ம அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடலை வந்து இயற்றினவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் என்னும் ஒரு பெரும் புலவர் தான் இந்த பாடலை வந்து இயற்றியிருக்காரு. அவர் என்ன செய்யுள்ள வந்து இந்த பாடலை வந்து இயற்றியிருக்காருன்னா வித்தரா என்னும் செயலில் தனி பாடல்களில் இந்த மாதிரியான இளைய ஒரு பாடலை வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து தகர வரிசையில் மட்டும் இந்த பாடலை வந்து எழுதலைங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 18 வரிசைக்குமே அவர் வந்து பாடலை வந்து எழுதியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ககர வரிசையில் வந்து ஒரு பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். காக்கைக்கா காக்கூக்கை கூக்கைக்கா காக்காக்கை கோக்கூக்கு காக்கைக்கு கோகோக்க கை கைக்கு காக்கைக்கு கை கைக்கா கா. இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காக்கையை வந்து ஆந்தை வந்து வெல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து வெல்ல முடியும். ஆனால் அதே மாதிரி காக்கை வந்து வெல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து ஆந்தையை வந்து வெல்ல முடியும் இல்லையா. அதே மாதிரி ஒரு வேந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஒரு சரியான வந்து நேரம் காலம் அனைத்தும் வந்து பார்த்து தான் அவனுக்கான ஒரு சரியான வந்து ஒரு முடிவுகளை வந்து எடுத்து எதிரிகளை வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாடலை வந்து தத்துவமிக்கா வந்து எழுதியிருக்காரு. இது மாதிரியான பல தகவல்கள் வந்து இனி வரும் காணொலிகளில் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது ஒரு தகவலை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றின ஒரு தலைப்பை வந்து நீங்கள் கீழே பின்னோட்டத்தில் வந்து தெரிவிங்க. நாங்கள் அதை பற்றி விரிவாக வந்து நாங்கள் பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.